ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சியில் எக்ஸசைஸ் 7.1 இன்டகிரேஷன் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் நம்முடைய வீடியோவுடைய ஐடியா. ஓகே, அந்த கொஸ்டின் என்னென்னா, இன்டகிரேஷன் √x minus 1/√x the whole square dx, இதுதான் நம்முடைய கொஸ்டின். இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ஹோல் ஸ்கொயராக இருக்கா, இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம அப்ரிவேட் பண்ணலாம். a minus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக யார் இருக்கா? x. பிக்கு பதிலாக யார் இருக்கா? 1/√x. ஏக்கு பதிலாக √x, பிக்கு பதிலாக 1/√x. a ஸ்கொயர்னா என்ன? √x இன்ட்டு √x. என்னதுப்பா? x. சரியா? b ஸ்கொயர்னா என்ன வரும்? 1/√x இன்ட்டு 1/√x, 1/x. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ரிவேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். √x இன்ட்டு √x x தானே. ஒரு முறை என்ன நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். √x இன்ட்டு √x. √xனா என்ன? √xனா √x த ஹோல் ஸ்கொயர். அதான் இந்த √x இன்ட்டு √x நம்ம எழுதுகிறோன்னே. ஃபஸ்ட் இதுதான் எழுதியிருக்கணும். √xனா x பவர் 1/2. அடுத்து √xையும் x பவர் 1/2 எழுதிக்கலாம். எழுதின பிறகு பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். பேஸ் என்ன? x பவர் 1/2, அப்புறம் x பவர் 1/2 இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்? பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1/2 + 1/2 1. ஸோ எனிதிங் பவர் 1 இஸ் எனிதிங், அதாவது x பவர் 1 இஸ் x. ஓகே, அதனால தான் என்ன வந்திருக்கு? a ஸ்கொயர் ஈக்குவல் டு x, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/x. புரிஞ்சுதா? சரி, இப்போது இந்த ஃபார்மில் நம்ம போட்டோம்னா என்ன வரும்? இன்டகிரேஷன், அதை ஐன்னு எழுதிக்கலாம். i இஸ் ஈக்குவல் டு √x the whole square minus 2 into a என்ன? √x, b என்ன? 1/√x, அப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் 1/√x the whole square dx. எழுதியாச்சா? √x ஸ்கொயர் என்ன? a ஸ்கொயர் x வந்துச்சா? இதுவும் கேன்சல் அவுட் ஆயிருமா? என்ன வரும்? -2 ப்ளஸ் 1/√x the whole square 1/x dx. சரியா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே இன்டகிரேஷனை என்ன பண்ணலாம்? செப்பரேட் பண்ணி நம்ம எழுதலாம். ஒவ்வொன்றா நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். எழுதும்போது இன்டகிரேஷன் x dx ப்ளஸ் இன்டகிரேஷன் -2 dx ப்ளஸ் இன்டகிரேஷன் 1/x dx. இப்படி இருக்கா? இப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன விதிகள்லாம் பயன்படுத்தலாம்? எக்ஸ் இல்லாத ஆளை எல்லாத்தையும் முதல்ல வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் இல்லாத ஆள் யார் இருக்காங்களா? இந்த இடத்துல -2 இருக்காங்க. அவங்கள மட்டும் என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷனை விட்டு வெளியே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதிக்கலாம்னு. அங்கே ஏற்கனவே யார் இருக்கா? ஒரு ப்ளஸ்ஸும் இருக்காங்க. ஸோ ஐ வில் ரைட் இட் அஸ் -2. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 1 இருக்குது. இங்கே கீழே எக்ஸ் பவர் 1. 1/x பவர் 1 எப்படி எழுதிக்கலாம்? மேலே கொண்டு வந்தால் x பவர் -1 மாறும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதலாமா? இப்போது நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? இன்டகிரேஷன் x பவர் n dx ஈக்குவல் டு x பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அதுதான் நம்முடைய ஃபார்முலா. இப்போ இந்த முதல் இன்டகிரேஷனில் x பவரில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அதோட 1 ஆட் பண்ணால் 2, அப்புறம் அதையே கீழே எழுதிக்கலாம். இந்த இன்டகிரேஷன் இதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. நம்ம இன்டகிரேட் பண்ண பிறகு இந்த இதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, ஸோ -2 அப்படி எழுதிடுறேன்.
இன்டகிரேஷன் ஆஃப் dx என்ன எக்ஸ். இப்போ அடுத்த ஆள் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன். நம்ம டேரெக்டாக என்ன போயிடக்கூடாது, எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று போட்டுட்ருக்கக்கூடாது. இது வந்து தப்பு. ஏன் நம்ம ஃபார்முலா என்ன கண்டிஷன் இருக்குது, n என்னவாக இருக்கக்கூடாது, இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மைனஸ் ஒன்னாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பண்ண பிறகு 1/x dx is equal to log of modulus of x plus c. அப்போனா 1/x தான் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன். நம்ம என்ன எழுதிக்கலாம், லாக் வந்து எப்பொழுதுமே மைனஸ் வேல்யூலாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அந்த இன்டகிரண்ட்டை போட்டுக்கிறோம். சரியா? ஸோ இது மூணு இதுக்குமே சேர்த்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஓகே, லாக் எழும்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போடுங்க. ஓகே, இதான் நம்முடைய ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video. Bye.